இறை ஊழியர் அன்னம்மாள் அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்தும் மறைமாவட்ட ஆய்வின் ஆடம்பர இறுதி அமர்வும் திருப்பலியும் நாள் 2/2/2022, நேரம் காலை 10 மணி, இடம் புனித மரியன்னை பேராலயம், திருச்சி. இத்திருநிகழ்வினை நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரடியாக கண்டு திருச்சி புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளை வாழ்த்துவோம். அவர்களின் இம்முயற்சி வெற்றி பெற இறையாசீர் வேண்டி ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை உலகமெங்கும் புனித தொன்போஸ்கோவினுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இளைஞர்களின் மிகச்சிறந்த தோழனாய் தந்தையாய் இருக்கிற புனித தொன்போஸ்கோவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் இன்னும் ஒரு அழகான பாடம். கடவுளை நோக்கி, இயேசுவை நோக்கி, அன்னை மரியாளை நோக்கி நம்மையெல்லாம் அழைத்துச் சொல்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான பாதை அவருடைய வாழ்க்கை. ஆகவே நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமான நபரை புனிதராக கடவுள் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் தன் கனவு, தன்னுடைய சிந்தனை, தன் பணிகளை எல்லாம் அவர் தன்னோடு முடக்கி கொள்ளாமல் சலேசிய அவையை துவங்கி தன் பணிகளை எல்லாம் இந்த உலகெங்கும் அவர் ஆற்றி வருகிறார். உலகின் பல நாடுகளில் வெறும் 200 ஆண்டுகளுக்குள் அவருடைய சபையை சார்ந்த அருள் தந்தையர், அருள் சகோதரிகள் எல்லாம் பரவி அவருடைய கனவை நனவாக்கி வருகிறார்கள். குறிப்பாக சிறுவர்களை, இளைஞர்களை அணுகி அவர்கள் மத்தியில் தங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆகவே ஆண்டவர் தாமே அவர்களுடைய பணிகளை எல்லாம் இன்னும் நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் நிறைய மக்களுக்கு அவர்கள் புனித தொன்போஸ்கோ கொண்ட கனவினை கொண்டு சேர்க்கவும் அதன் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்தவும் வேண்டி இந்த பழியிலே நாம் அந்த அவையை சார்ந்த அத்துணை அருள் தந்தையர், அருள் சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், பாவங்களை எண்ணி மனம் வருந்தி வானக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அருள் பலியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் வாழ்நாள் முழுமைக்கும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தை 13 முதல் 14 மற்றும் 30. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 5 முதல் 13 வரை. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் பலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லறிந்தான். சிமையு பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவாய். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீது பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தைச் சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
குறித்து சொல்வோர் பலர். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட
கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்றும் தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்தவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, மரணப்படுக்கையில் ஒரு சிறுமி கிடக்கிறாள். அச்சிறுமியை அணுகிச் சென்று, நீ அஞ்சாதே, நீ உயிர் பிழைத்துக் கொள்வாய் என சொல்லி அந்த சிறுமியை ஆறுதல் வார்த்தைகளால், ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் தேற்றுகின்ற மனிதர்களை இன்று நாம் காண முடிவதில்லை. மாறாக அந்த சிறுமியின் மரணப்படுக்கையை கூட விளம்பரப்படுத்தி விமர்சனப்படுத்தி அதன் வழியாக அரசியல் செய்கின்ற, கொரோனாவை விட மிகவும் அதிபயங்கரமான மனித இன எதிரிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபுறம் இருக்க, தன்னுடைய மரணப்படுக்கையில் தன் மனைவியை தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, என் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் மட்டும் தளர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் என சொன்னவர்தான் இன்றைய நாளின் புனிதரான புனித தொன்போஸ்கோவினுடைய தந்தை. அன்பர்களே, நாம் கடந்த வாரத்திலிருந்து நிறைய அழைப்பு குறித்த செய்திகளை நாம் வாசித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே புனித பவுலுடைய அழைப்பை நாம் வாசித்திருப்போம். நேற்றைய நாள் கூட முதல் வாசகத்திலே கடவுள் எரேமியாவை அழைப்பதை காண்கிறோம். எரேமியாவை அழைக்கின்ற பொழுது கடவுள் அழகான வார்த்தைகளை சொல்லுவார். எரேமியா, நான் சிறு பிள்ளை என தயங்கி நிற்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், நான் உன்னை அரண் சூழ்ந்த நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன் என சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் சிறுவனான எரேமியாவிற்கு உண்மையில் ஒரு உரமூட்டி இருக்கும். கடவுள் என்னை அரண் சூழ்ந்த நகராக, இரும்பு தூணாக, வெண்கல சுவராக மாற்றியிருக்கிறார் என சொல்லி, இந்த வார்த்தைகள் எரேமியாவிற்கு மட்டுமல்ல, கடவுள் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்களை அப்படியாக மாற்றுகிறார். அதே சமயத்தில் அவர்களை குறித்து கடவுள் காண்கின்ற அந்த கனவு நிறைவேறுகின்ற வரை கடவுள் தாமே அவர்களுக்கு அரண் சூழ்ந்த நகராக, இரும்பு தூணாக, வெண்கல சுவராக இருக்கிறார். நம்முடைய புனிதரான
புனித தொன்போஸ்கியனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை கடவுள் அவருக்கு அரண் சூழ்ந்தவராய், அவருக்கு இரும்பு தூணாய், வெண்கலச் சுவராய் இருந்தார். ஆம் அன்பர்களே, நம்முடைய புனிதர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாதிதான் கடவுளுக்கு உகந்ததாய், கடவுளுக்கு ஏற்றதாய், கடவுளுக்கு பணி செய்ததாய், நமக்கெல்லாம் படிப்பினைகளாய் அமையும். வெகு சிலருடைய வாழ்க்கை மட்டும்தான் சிறு வயதிலிருந்தே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய பாதைகளே பயணித்தவர்களாய் இருப்பார்கள். இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கிற புனித தொன்போஸ்கியுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுவும் சிறு வயதிலிருந்தே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை உருவாக்கி தன் பணியிலே கடவுளை நிலைநிறுத்துகிறார். தன் தந்தை, தன் தாய், தன் உடன் பிறந்தவர்கள், தன் உறவுகள் என சொல்லி, பல அருள் தந்தையர் என சொல்லி தொன்போஸ்கோ பெற்றுக்கொண்ட மக்கள் அனைவருமே கடவுள் அவருக்கு முன்குறித்து வைத்து வழங்கிய மிகச்சிறந்த கொடைகள். ஆகவே தொன்போஸ்கோவினுடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாதியை விட கடவுள் அவர் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே அவருக்கு மிகச்சிறந்த காரியங்களை, மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவற்றை குறித்து தான் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். வெகு சிலர் தான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற புனித தொன்போஸ்கியோட வாழ்க்கையில் அவருடைய சிறு வயதிலே நிகழ்ந்தேறிய காரியங்கள் எல்லாம் அளப்பரியவை. முதலில் கடவுள் ஒரு கனவின் வழியாக அவருடைய திட்டத்தை இவருக்கு வெளிப்படுத்துகிறார். கனவு எப்பொழுதுமே நாம் மிக கூர்மையாக ஆராய வேண்டியது ஒன்று. சீராக்கினுடைய ஞான நூல் 34 கனவுகளை குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். ஆனால் பல சமயங்களில் கடவுள் கனவின் வழியாக கூட தன் திட்டங்களை எல்லாம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே யோசேப்பிற்கு அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்ததும், தானியேலுக்கு அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்ததும், இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையான புனித யோசேப்பிற்கும் அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்தது. அப்படியாக அந்த வரிசையில் வருகின்றவர் தான் நம்முடைய புனிதரான புனித தொன்போஸ்கோ. அவர் காணுகின்ற கனவு என்ன? தன் கண்ணுக்கு முன்னால் சிறுவர்கள் தீய வார்த்தையை பேசுகிறார்கள். புனிதர் வெகுண்டெழுகிறார், கோபத்தில் அவர்களை அடிக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் தோன்றி, அடிப்பதனால் அல்ல, அன்பினால் மட்டுமே நீ அவர்களை திருத்த முடியும் என சொல்லி அவரிடத்தில் எடுத்து உரைக்கிறார். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் புனிதருக்கு தோன்றுகிறார்கள். விழித்தெழுகிறார் கனவிலிருந்து. தன் கனவை தன் சகோதரர்களுக்கு சொல்லுகின்றார். சகோதரர்கள் எப்பொழுதும் போல அவரை கேலி செய்கிறார்கள். தன் தாயிடம் சொல்லுகின்ற பொழுது தன் தாய் எடுத்துரைக்கிறார், நீ எதிர்காலத்திலே குருவாக மாறலாம் என சொல்லி. ஆக எப்படி கடவுள் இவரை பின்னாளிலே பயன்படுத்த போகிறார் என்பதை ஒரு கனவின் வழியாகவும் அவருடைய தாயினுடைய வார்த்தை வழியாகவும் கடவுள் புனித தொன்போஸ்கோவிற்கு எடுத்துச் சொன்னார். அவர் எடுத்துச் சொன்னபடியே பின்னாளிலே புனித தொன்போஸ்கோ குருவாகவே மாறினார். ஆக குருவாக மாறப்போகிறோம் என்ற வார்த்தையை தன்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து கேட்டுவிட்டார். அப்படியே இருக்கவில்லை, தன்னை அவர் தகுதிப்படுத்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். வறுமை இருக்கிறதே, அது ஒரு அலையா விருந்தாளி. தந்தை இறந்து விட்டார், தாய் மட்டும்தான் அவர்களுக்காக பணிவிடை செய்கிறார். இயன்ற பொழுதெல்லாம் பிள்ளைகள் தாய்க்கு உதவி செய்கிறார்கள். ஒரு நாள் தன் இல்லத்தின் அருகில் இருந்த ஒரு தோட்டத்திலே தொன்போஸ்கோ பணி செய்கிறார். ஓய்வு நேரத்திலே புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறார். அந்த தொழிலாளியுடைய மகள் அண்ணா, அவர் போஸ்கோ படிக்கின்ற புத்தகத்தை பறித்துக் கொள்கின்றார். நீ படிப்பதை நிறுத்து, வா விளையாடலாம் அழைக்கின்ற பொழுது தொன்போஸ்கோ இப்படியாக சொல்லுகின்றார், இல்லை இல்லை, நான் நிறைய படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் பிற்காலத்திலே குருவாக மாற இருக்கிறேன். நான் நிறைய மறையுரைகளை வழங்க வேண்டும், மிகச்சிறந்த மறையுரைகளை வழங்க வேண்டும், பாவ சங்கீதம் கொடுக்க வேண்டும் என சொல்லி தொன்போஸ்கோ அந்த சிறுமியிடத்தில் எடுத்துரைக்கிறார். அதற்கு அந்த சிறுமி இவரை பார்த்து கிண்டல் செய்கிறார், நீயா, நீ குருவாக மாறப்போகிறாயா, நீ பாவ சங்கீதம் கொடுக்க போகிறாய் என சொல்லி. ஆனால் அவர் சொன்னது நிகழ்ந்தேறியதும் பிற்காலத்திலே இந்த அண்ணா ஒரு தாயாக மாறி தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஆண்டிற்கு 5-6 முறை இதே தொன்போஸ்கோவிடத்திலே அவர் பாவ சங்கீதத்திலே ஈடுபட்டார். தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டார். ஒரு நாள் அவருடைய தாய் தொன்போஸ்கோவை கேட்கிறார்கள், நீ ஏன் குருவாக மாற வேண்டும் என சொல்லி. மிகச்சிறந்த பதிலை தொன்போஸ்கோ சொன்னார், நான் குருவாக மாறி சிறுவர்களை எல்லாம் அன்பு செய்ய வேண்டும், சிறுவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இதன் வழியாக முதலில் சிறுவர்கள் என்னை அன்பு செய்யும்படியாக நான் செய்வேன். அதன் பிறகு நான் இறைவனை, இயேசுவை அன்பு செய்யும்படியாக அந்த சிறுவர்களை எல்லாம் நான் வழிநடத்துவேன் என சொல்லி தன் குருத்துவ கனவை மிக தெளிவாக அந்த சிறு வயதிலேயே அறிந்திருந்தவராய் தன் தாயிடத்திலே அவர் எடுத்துச் சொன்னார். அவர் எடுத்துச் சொன்னபடியாக தன் வாழ்க்கையின் பிற்பாதைகளை அவர் குருவாக மாறி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல,
சிறுவர்களுக்கும் அவர் பயிற்சி நிலையங்களை, கல்வி நிலையங்களை, மாலை நேர வகுப்பு நிலையங்கள்லாம் ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுடைய அன்பிற்குரியவராய் பிறகு அந்த பிள்ளைகளை எல்லாம் கடவுளை அன்பு செய்தவர்களாய் மாற்றினார். இன்று வரை அவருடைய சபையினுடைய அருள் தந்தையர் வழியாக அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆக தன்னை அவர் தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். எப்படிப்பட்ட தகுதி? தான் செய்வது தவறு என சொன்னால் அந்த தவறை ஏற்றுக்கொள்வதில் அவர் கருத்தாய் இருந்தார். ஒரு முறை விளையாட்டு போக்கிலே என்ன செய்தார்? வீட்டில் ஏறி ஒரு பொருள் எடுக்கிற பொழுது அங்கிருந்த ஒரு எண்ணெய் ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அவர் மூடி மறைக்க ஆசைப்படவில்லை. தன் தாய் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை. இருந்தாலும் தன் தாய் வருவதற்கு முன்னதாக கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு, அம்மா நான் தவறு செய்து விட்டேன், உங்களுடைய தண்டனைக்கு நான் உரியவன் என சொல்லி என்னை நீங்கள் தண்டிங்கம்மான்னு சொல்லி தன் தாய்க்கு முன்னால் அவர் நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த தாய் தண்டிக்கவில்லை, மாறாக தன் பிள்ளையினுடைய உண்மையான குணத்தை அவர் பார்த்து உள்ளம் மகிழ்ந்து அவரை ஆற தழுவி கொள்ளுகிறார். ஆக தான் செய்கின்ற தவறை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே சமயத்தில் கடவுளுடைய பணியில் யாரேனும் தவறு செய்தால், கடவுளுக்கு எதிராக தவறு செய்தால் அதை ஒரு நாளும் அவர் சகித்து கொள்ளவே இல்லை. ஒரு நாள் தன் வீட்டிற்கு வருகிறார். அவருடைய ஆடையெல்லாம் கிழிந்திருக்கிறது. தாய் பார்க்கிறார்கள், ஏன் உன் ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? இல்லைம்மா, அந்த பசங்க கூட ஒரு சின்ன ஒரு சண்டை, அதில் வந்து கிழிச்சுன்னு சொல்லும்போது, இல்லை இதுக்கப்புறம் நீ வெளியே போய் விளையாடக்கூடாது, அந்த பசங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது தொன் போஸ்கோ தன் தாயிடத்தில் இறைஞ்சி கேட்கிற, அம்மா என்னை தடுக்காதீங்க, நான் அந்த பசங்க கூட போய் விளையாடணும், நான் அவங்க கூட போய் விளையாண்டா நான் அவங்க கூட இருந்தால் அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொல்லி அந்த சிறு வயதிலேயே தன்னோடு இருந்த சக வயது நண்பர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க, இறைவனுக்கு எதிராக பேசாமல் இருக்க தன்னை அவர் அப்பொழுதே அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய தாயும் அவருக்கு அனுமதியை நிறைவாக வழங்கினார். ஆக சிறு வயதிலிருந்தே போஸ்கோ தன் கனவை நிறைவேற்றுவதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். அவர் கடவுளுக்காய் தன்னை அர்ப்பணித்த பொழுது கடவுளும் இவரை உருவாக்குவதிலே நிறைவாய் இறங்கி வந்ததை நாம் அவருடைய வாழ்க்கையை வாசிப்பதன் வழியாக அறிந்து கொள்ள முடியும். நான் முன்னரே குறிப்பிட்டபடி ஏன் குருவாக வேண்டும் என சொன்னால் சிறுவர்களை நான் அழைக்க முடியும். அதன் வழியாக அவர்கள் வெறும் அன்பு பணி மட்டுமல்ல, அவர்களுக்கு நான் ஜெபிக்கவும் பாடல் பாடவும் கற்றுக் கொடுப்பேன் என சொல்லி போஸ்கோ சொன்னதாக பார்க்கிறோம். ஒரு நாள் அவர் சாலையில் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் கயிற்றின் மீது நடந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள், சிறுவர்கள் கூடியிருக்கிறார்கள். போஸ்கோடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கிறது, எனக்கு இப்படி ஒரு திறமை இருந்திருந்தால் நானும் இதனை செய்து பல மக்களை, பல சிறுவர்களை என்னை நோக்கி நான் வரச் செய்வேன் என சொல்லி வீட்டிற்கு சொல்லுகிறார். கயிற்றின் மீது நடக்கிற அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார். அதில் அவர் வெற்றியும் காணுகிறார். என்ன செய்கிறார்? ஒரு நாள் எல்லோரும் கூடியிருக்கிற பொழுது அவர் கயிற்றின் மீது நடக்கிறார். எல்லா சிறுவர்களும் மக்களும் கூடி வந்து அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்பொழுது தொன் போஸ்கோவிற்கு தன் திறமையின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்திருக்கும். அவர் முழுமையான பயிற்சி எடுத்துதான் கயிற்றின் மீது நடக்க இருந்தாலும் அவர் அங்கே சொல்லுவாராம், நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் செய்யுங்கள், நீங்கள் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் நான் கீழே விழுந்துருவேன், என் கழுத்து எலும்பு முறிஞ்சிரும், ஆகவே நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள், நீங்கள் ஜெபித்தால் நான் அந்த கயிற்றிலே தொடர்ந்து கீழே விழாமல் நடக்க முடியும் என்று சொல்லி தன்னை நோக்கி வந்த மக்களை, சிறுவர்களை எல்லாம் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கடவுளை நோக்கி அழைத்து செல்ல, ஜெபிக்க, ஜெபமாலை சொல்ல அவர் பயிற்றுவித்தார் அந்த சிறு வயதிலேயே. இந்த ஞானம் அவருக்கு வந்ததா? இல்லை, உண்மையில் கடவுள் தாமே அவரை முன்குறித்து சிறு வயதிலிருந்தே உருவாக்கி கொண்டே வந்தார். கடவுளுடைய காரியத்திற்கு முன்னால் மனிதர்கள் வேறொரு காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் அதனை ஒரு காலமும் நம்முடைய புனிதனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு வழிபாடு செய்கின்ற நேரம், அந்த நேரத்திலே ஒரு கலை கூத்தாடி அந்த ஊருக்கு வருகிறார். வழிபாடு நடக்கின்ற அதே நேரத்தில் அவரும் தன்னுடைய கலைகளை செய்கின்ற பொழுது அங்கே ஒரு கூச்சல் குழப்ப மக்கள் அவரை நோக்கி அப்படியே மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள். போஸ்கோ அவரை நோக்கி செல்கிறார். கோலியாத்தை நோக்கி சென்ற தாவீதை போல போஸ்கோ நோக்கி செல்லுகிறார். சென்ற இடத்தில் சொல்லுகிறார், உனக்கு எனக்கு போட்டி வச்சுப்போம், 3 போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில் ஒருவேளை நீ என்னை தோற்கடித்து விட்டால் நீ செய், நான் உன்னை வென்று விட்டால் நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். போஸ்கோவுடைய எண்ணம் அவரை ஜெயிக்கணும், என் திறமையை காட்டணும் அப்படிலாம் கிடையாது. இவரை தோற்படிப்பதன் வழியாக கடவுளுடைய வழிபாட்டிற்கு எழுகின்ற சிக்கலை எல்லாம் தீர்த்து மக்களை முழுமனதோடு அழைத்து செல்ல முடியும் என்பதுதான். 3 போட்டி நடக்குது. முதல் போட்டி ஓட்டப்போட்டி, போஸ்கோ ஜெயிச்சிடுறார். 2வது போட்டி ஒரு நீரோடையை கடக்க வேண்டும், அதிலும் போஸ்கோ வென்று விடுகிறார். 3வது ஒரு மரத்து மேலே ஏறுற போட்டி.
போஸ்கோவிற்கு முன்னதாக அந்த கலை கூத்தாடி கடகடகன்னு மரத்தோட உச்சியில் ஏறி போய் நின்று, நீ முடிஞ்சா என்னை ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது போஸ்கோ மரத்தின் மீது ஏறி உச்சி கொம்பிலே அவர் தலைகீழாக தொங்கினார். அவருடைய கால் அந்த மரத்தினுடைய உயரத்தை விட இன்னும் அதிகமாக இருந்தது. இப்படியாக 3 போட்டிகளிலும் தன்னை எதிர்த்திருந்தவரை அவர் தோற்கடித்து வழிபாட்டிற்கு எழுந்த பிரச்சனை எல்லாம் சிறு வயதிலேயே அவர் தீர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக கடவுள் அவரை பயன்படுத்தி கொண்டே வருவதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுள் அவர் வழியாக அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே வருகிறார். இறை வார்த்தையை கேட்பதென சொன்னால் சிறு வயதிலேயே அவருக்கு அப்படி ஒரு ஆசை. தன்னுடைய ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே இன்னொரு ஊர் இருக்கிறது. மிகச்சிறந்த மறையுரை ஆற்றுகின்ற ஒரு குருவானவர் அங்கே வந்திருக்கிறார் என்பதை புனித தொன் போஸ்கோ கேள்விப்படுகிறார். காலையிலும் மாலையிலும் அவர் மறையுரை ஆற்றுகிறார் என்பதையும் தெரிந்து கொள்கிறார். ஆக காலை மாலை என சொல்லி ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர் பயணம் செய்து மறையுரையை கேட்பதிலே அவர் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். ஒரு நாள் வழியிலே அவர் இன்னொரு அருட்தந்தை எதிர்கொள்கிறார். அந்த அருட்தந்தையினுடைய பெயர் அருட்தந்தை கலோசோ. இவர் கேட்கிறார், நீ எங்கு சென்று வருகிறாய்? நான் மறையுரையை கேட்டுவிட்டு வருகிறேன். நீ என்ன கேட்டாய் சொல்லி என சொல்லுகின்ற பொழுது தொன் போஸ்கோ ஓரிரு வார்த்தைகளை அல்ல, ஓரிரு கருத்துக்களை அல்ல, தான் கேட்ட மறையுரையை முழுமையாக அப்படியே மீண்டுமாக சொல்லுகிறார். ஆக அந்த தந்தை இவர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த பருவத்திலிருந்து போஸ்கோவை பயிற்றுவிப்பதில், குருவாக மாற்றுவதில், கல்வியை கற்றுக் கொடுப்பதில் அவருடைய தாயின் அனுமதியை பெற்று முழுமையான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். ஆக இறை வார்த்தையை கேட்பதில் அவருக்கு இருந்த தாகம் அப்படி. நாட்கள் ஓடுகின்றது. ஒரு நாள் தன் இல்லத்திலே போஸ்கோ இருக்கின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது. உன்னை வளர்த்தெடுக்கிற, உன்னை உருவாக்குகிற, உன் கல்வியிலே உதவி செய்கிற அருட்தந்தை கலோஸ் அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். உன்னை அழைக்கிறார்கள் சொல்லுகின்ற பொழுது போஸ்கோ ஓடி செல்கின்ற பொழுது அருள்தந்தை கலோஸ் என்ன செய்கிறார்? போஸ்கோவின் கரத்திலே ஒரு சாவியை கொடுக்கிறார். அந்த சாவி அந்த இல்லத்தில் இருந்த ஒரு அலமாரியினுடைய சாவி. இறப்பிற்கு பிறகு அதை திறந்து பார்க்கிற பொழுது அந்த காலத்திலேயே 6000 லீரே மதிப்பிருந்த பணம் உள்ளே இருக்கிறது. போஸ்கோவினுடைய படிப்பிற்காக அந்த குருவானவர் அந்த பணத்தை அங்கே வைத்திருக்கிற பொழுது போஸ்கோ என்ன செய்கிறார்? அந்த சாவியையும் அந்த பணத்தையும் அங்கே வைத்துவிட்டு அவர் மீண்டுமாக திரும்பி சொல்லுகிறார். அந்த அருள் தந்தையிடமிருந்து அவர் எதிர்பார்த்தது கடவுளை குறித்த அறிவையும் கல்வியும் தன்னை ஒழிய காசு பணம் கிடையாது. இன்றைக்கி ஒரு குருவானவரோ நமக்கு ஒரு ஆன்மீக தந்தையை தேர்ந்தெடுக்குன்னு சொன்னால் எந்த சாமியார் நாளைக்கு நம்ம குருப்பட்டம் வாங்குறப்ப, குருப்பட்டம் வாங்கிட்டு பங்கில் இருக்கிறப்ப நமக்கு செய்வாங்க, நமக்கு பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்கன்னு பார்த்து ஆன்மீக தந்தையரை தேர்ந்தெடுக்கிற காலத்தில், அந்த காலத்திலேயே தனக்கு பணம் கொடுத்த பொழுது கூட என்ன செய்கிறார்? அவர் அந்த பணம் வேண்டாம் என சொல்லிவிட்டு அவர் முக வாட்டத்தோடு வருத்தத்தோடு தந்தையின் இறப்பை குறித்து அங்கிருந்து வெளியேறி வருகிறார். ஆகவே தான் பணத்தின் மீது அவருக்கு ஆசை இல்லாததால்தான் நீங்கள் ஆன்மாக்களை மட்டும் எனக்கு கொடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள் என சொல்லி வெறுது வாக்கை அவரால் எடுக்க முடிந்தது. இப்படியாக அருள் தந்தையர் வழியாகவும் கடவுள் நிறைவாக அவர்களோடு செயல்பட்டார். அவருடைய ஊரிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே திருவிழா நடந்த சமயம் பணி செய்வதற்காக ஒரு குருமானவர் அங்கே வருகிறார். எல்லோ மக்களும் திருப்பலி முடிந்த பிறகு அங்கே நடந்த ஆடல் பாடல் விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த குருமானவர் மட்டும் ஆலயத்தின் பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். போஸ்கோ ஒரு சிறுவனாக இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த குருமானவரிடத்தில் அணுகி சென்று திருப்பலி முடிஞ்சிருச்சு, எல்லோரும் ஆடல் பாடல் விளையாட்டு என சொல்லி கேளிக்கைகளுக்கு சென்று விட்டார்கள், நீங்கள் எங்கும் செல்லவில்லையா என கேட்ட பொழுது ஆலயத்தின் பணிகளை செய்வதுதான் ஒரு குருவானவருக்கு பொழுதுபோக்கு என சொல்லி குருமானவராக இருந்த எடுத்துரைக்கிறார். அவருடைய பெயர் அருள் தந்தை கப்பாசோ. இப்படி தனக்கு முன்னிருந்த வாய்ப்புகளை கூட பயன்படுத்தாமல் கடவுளுக்கு பணி செய்வதில் தன் கவனத்தையும் நேரத்தையும் செலவிட்ட அந்த குருமானவரை தான், அந்த அருள் தந்தை கப்பாசோவை தான் புனித தொன் போஸ்கோ தன் வாழ்க்கையிலே ஆன்மீக குருவாக தேர்ந்தெடுத்தார். தன் வாழ்க்கையின் பல முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இவருடைய வழிகாட்டுதலை தான் நாடி சென்றார். ஆகவே பணம் படைத்தவர்களே அல்ல, வசதி படைத்தவர்களே அல்ல, கொடுப்பவர்களே அல்ல, கடவுளுக்கு நிறைவாக நேரத்தை திறமையை கொடுத்தவர்களைத்தான் போஸ்கோ தேடி சென்று தன்னுடைய ஆன்மீக தந்தையாக வாழ்க்கை முழுவதும் அவர் கொண்டிருந்ததை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு அருமையான நிகழ்வு நடந்தது. தோட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு திராட்சை செடி நடுகின்ற பொழுது இப்படியாக சொன்னாராம், இந்த திராட்சை செடி அதிகமான கனிகளையும் அதிகமான சுவையையும் நீண்ட ஆய்களையும் கொண்டிருக்கும் என சொல்லி அதை நட்டு வைக்கிறார்.
1828ஆம் ஆண்டு அவர் நட்ட அந்த செடி 1890ஆம் ஆண்டு வரை மிகுந்த கனியை, நிறைந்த சுவையை, நீண்ட ஆயுளை கொண்டிருந்ததாக வரலாற்று குறிப்புகளில் நாம் வாசிக்கிறோம். அவர் நட்ட அந்த செடி மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர் துவங்கிய அவருடைய திரு அவை கூட மிகுந்த பலன் தரக்கூடியதாய், மிகுந்த மக்களுக்கு தன் பணியின் வழியாக சுவை தரக்கூடியதாய், நீண்ட ஆய்களை கொண்டதாய் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2 நூற்றாண்டுகள் தான் அந்த சபையினுடைய வரலாறு. ஆனால் அவர்கள் அடைந்திருக்கின்ற எல்லைகள், சென்றடைந்திருக்கிற மக்கள் செய்கிற பணிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில் போஸ்கோ மட்டுமல்ல, அவருடைய கனவு மட்டுமல்ல, அவருடைய சிந்தனை மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய அந்த சலேசிய அவையும் கூட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால் தான் இன்று பல நாடுகளில் தந்தை போஸ்கோவினுடைய பெயரால் மிகுந்த பணிகளை அவர்கள் நிறைவாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, சிறு வயதிலே எரேமியாவை போல கடவுளால் புனித தொன் போஸ்கோ அழைக்கப்பட்டார். அவர் குருவாக மாறுவதற்கு முன்னதாகவே மிகுந்த பணிகளை அவர் தன்னோடு இருந்த மக்களுக்காக, சிறுவர்களுக்காக அவர் செய்து கொண்டே வந்தார். கடவுளும் எப்படி சவுலை அழைத்த பொழுதும், தாவீதை அழைத்த பொழுதும், ஒவ்வொருவர் அழைத்த பொழுதும் கடவுளுடைய ஆவி அவர்கள் மேல் நிறைவாய் தங்கியிருந்த என சொல்லி விவிலியத்திலே வாசிக்கிறோமோ, அதுபோல கடவுளுடைய ஆவி நிறைவாய் நம்முடைய புனிதர் மீது தங்கி இருந்தது. ஆகவே தான் அவர் செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றி கண்டார், மிகுந்த பலனை அடைந்தார், இன்றளவும் பலன் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆக அவரை போல நாமும் மாற முடியும். அவர் தன்னுடைய விருப்புகளை எல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னால் ஒரு நாள் நிலைநிறுத்தியதே கிடையாது. கடவுளுடைய விருப்பத்தை செய்வதில் கருத்தாய் இருந்தது போல நாம் எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ கடவுளுடைய கரமும் நம்மோடு இணைந்து வரும். இத்தனை மிகச்சிறந்த பணிகள் எல்லாம் அவர் செய்தாரே, அதற்கு யார் மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்க முடியும்? அவர் கனவு கண்ட பொழுது நீ குருவாக மாறலாம் என சொல்லி அவருக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தாரே, அவருடைய தாய் கடவுள் அவருக்கு கொடுத்த மிகச்சிறந்த கொடை. இயேசு கிறிஸ்துவிற்கு அன்னை மரியாளை போல தொன் போஸ்கோவிற்கு அவருடைய தாய். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக சொல்லுவாராம், என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என சொல்லி காலையிலெல்லாம் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு அவர் கடவுளை குறித்து பாடம் எடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு தாயை தொன் போஸ்கோ பெற்றதால் தான் தகுந்த சூழலில் இறைவனுக்கு உகந்ததை அவரால் செய்ய முடிந்தது. தன் வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை, தன் வாழ்க்கையின் மரணப்படுக்கையில் கிடக்கின்ற பொழுது தன் சகோதரிகளெல்லாம் பார்த்து, நான் மோட்சத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன், நீங்கள் திவ்ய நற்கருணையின் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டு சொல்லி தன் கண்களை அந்த புனிதர் மூடினார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களை திறக்க செய்யட்டும். அவர் இருந்தது போல நாம் வாழ்க்கை சொல்லி அமைத்துக் கொள்வோம். ஆனால் பிரச்சனை என்ன? அவருக்கு கிடைச்ச சூழலை இன்று உருவாக்க நாமும் தயாராக இல்லை, பெற்றோர்களும் தயாராக இல்லை. எத்தனை பிள்ளைகள் கடவுள் உன்னை பார்க்கிறான்னு சொல்லி வளர்க்குறோம். கடவுள் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு ஃபோனில் உங்கள் டீச்சர் பார்க்குறாங்க பேசாதன்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸில் பிள்ளைக்கு கொடுக்குற அறிவுரையை கூட கடவுள் உன்னை பார்க்கிறாருன்னு சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பது இல்லை. தினமும் விவிலியத்தை வாசின்னு சொல்வது கிடையாது. மாலை நேரத்தில் எத்தனையோ பெற்றோர் எனக்கு தெரியும் உட்காந்து பள்ளி வகுப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பாடமாக எடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை முறை விவிலியத்தை, விவிலிய நபர்களை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய செயலை பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்திருப்போம். ஒரு மிகச்சிறந்த தாயை பெற்றுக்கொண்டதால் அவருடைய பிள்ளையும் ஒரு மிகச்சிறந்தவராய் வளர முடிந்தது. இன்றைக்கு பெற்றோர்கள் அந்த பணியை செய்வது இல்லை, பலர் செய்வதில்லை, சிலர் செய்கிறார்கள். தொன் போஸ்கோக்கள் என்று உருவாக்கப்பட வேண்டும் என சொன்னால் அவரை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்காற்றிய அவருடைய தாயை போல மிகச்சிறந்த தாய்மார்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். தன் பிள்ளைகளை தெய்வ பயத்திலே, தெய்வ வார்த்தைகளே, தெய்வ சித்தத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும் என வளர்த்தெடுக்க வேண்டும். நல்ல தாய்மார்கள் உருவாகவில்லை என சொன்னால் நல்ல பிள்ளைகள் சந்தேகம்தான். புனித தொன் போஸ்கோ தன் வாழ்நாள் முழுமைக்கும் சிறந்த பணிகளை செய்தார் என சொன்னால் கிறிஸ்துவின் மீது அவர் அடித்தளம் இடுவதற்கு கிறிஸ்துவை சிறு வயதிலேயே அவருடைய தாய் அவருக்கு இனம் காட்டினார். எத்தனை தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு இனம் காட்டுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். உலகை காட்டுகிறோம், அறிவை காட்டுகிறோம், ஆடம்பரத்தை காட்டுகிறோம், அழிந்து போவற்றை காட்டுகிறோம். அழிந்து போகாத கடவுளை காட்டுவதே இல்லை, காட்டுவதே கிடையாது. யாரோ முகவரியை சொல்லிக் கொடுக்கிறோம், அவருன் தாய் தந்தை அண்ணன் தங்கச்சி உறவர் சொல்லிக் கொடுக்கிறோம். கடவுளை குறித்து சொல்லிக் கொள்வதில் ஆர்வமில்லை, நேரம் ஒதுக்குவதில்லை,
செலவிடுவது கிடையாது. அதற்கு நேரம் செலவிடுவது கூட விரயம் என சொல்லி எண்ணுகிற பெற்றோரை பார்க்க முடிகிறது. மறைக்கல்விக்கு அனுப்ப முடியாது ஃபாதர். அந்த நேரத்தில் தான் அவருக்கு கிளாஸ் இருக்குது. மறைக்கல்விக்கு போகிறப்ப தான் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இருக்குது. மறைக்கல்விக்கு போகிறப்ப தான் ஹிந்தி கிளாஸ் இருக்குது. மறைக்கல்விக்கு போகிறப்ப தான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்குது. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். ஆனால் அழியாமையை கொடுக்க போகிற ஆண்டவரை கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த கவனம் இல்லை. கவனத்தை வளர்த்து கொள்வோம். புனித தொன்போஸ்கோ மட்டுமல்ல, தொன்போஸ்கோவின் தாயும் கூட இன்று நம்மோடு பேசுகிறார். என் பிள்ளையை கடவுள் பயத்தில் நான் வளர்த்தது போல உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கடவுள் பயத்தில் வளருங்க என சொல்லி, நான் என் தாய் கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொண்டது போல நீங்களும் என்னை போல கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லி இன்று அவர்கள் ஒரு குடும்பமாகவே நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த அழைப்பை நாம் வாழ்வாக்குவோம். இறைவன் தாமே நம்மையும் நிறைவாக ஆசீர்வதித்தும். புனித தொன்போஸ்கோ இளைஞர்களுக்கு தந்தையாக இருக்கிறார். அவர் நமக்கும் தந்தை தான், வாலிப பிள்ளைகளுக்கும் தந்தை தான். அவருடைய வாழ்க்கையை வாசிக்க சொல்லுவோம். கண்டிப்பாக கடவுள் அவருடைய வாழ்க்கையின் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுவார். அவரை போல் நம்மையும் உருவாக்குவார். அத்தகைய நிறைந்த ஒரு பலனை இந்த திருப்பலியின் வழியாக நாம் அடைவோமாக. ஆமீன். கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன். கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன். பொன்னும் பொருளும் இல்லை, பெரும் புகழும் பணமும் இல்லை. பொன்னும் பொருளும் இல்லை, பெரும் புகழும் பணமும் இல்லை. நொறுங்கிய உள்ளம் ஒன்றே என் உயரிய காணிக்கை என்று, என் உயரிய காணிக்கை என்று. கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன். கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தொன்போஸ்கோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களின் தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குடும்பமாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த பலியை நன்றியின் பலியாகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கிற எல்லா குடும்பத்தாரையும் ஆண்டவரே, நீர்தாம் இன்னும் அதிகமாய் நிறைவாக ஆசீர்வதித்தும் உம்முடைய அருளிலும் பாதுகாப்பிலும் அவர்களை தொடர்ந்து காத்திருளும்படியாக மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற அத்துணை ஆன்மாக்களையும் மறக்கப்பட்டவர்களையும் மாசில்லா குழந்தைகளையும் நீர்தாமே இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தொன்போஸ்கோவோடும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் உம்மை புகழ்ந்திடும் வரம்பெறலுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கண்ணீரும் கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் மீதும் சிறு பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுதே அன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை இவருக்காகவே புனித தொன் போஸ்கோ அர்ப்பணித்தார். அவரை போல நாமும் வாழ்ந்திட தன் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நமக்கு ஆற்றல் தர இதோ இயேசு நமக்குள் எழுந்து வர இருக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பர்களே, புனித தொன் போஸ்கோவினுடைய நினைவு நாளை விழாவை சிறப்பிக்கிற இந்த நாளிலே அவருடைய பெயரால் உலகெங்கும் நற்செய்தி பணியை பல அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர் ஆற்றி வருகிறார்கள். இந்த வேளையிலே நாம் எல்லோரும் இணைந்து அவர்களுக்காகவும் அவர்கள் செய்கின்ற பணிகளுக்காகவும் அந்த பணிகளால் பயனடைகிற அத்துணை மக்களுக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். புனித தொன் போஸ்கோவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய பாதையில் தன்னை மிக உறுதியாக நிலைநிறுத்தி கொண்ட அவருடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கையும் நாம் மாற்ற நிலைநிறுத்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடத்திலே வல்லமையை நாடுவோம். போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்து தேவரீர் இந்த நாளில் கூட உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் நிலைநிறுத்திய அன்பு புனிதர், இளைஞர்களின் தோழனும் தந்தையும் ஆகிய புனித தொன் போஸ்கோவிற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மிகச்சிறந்த மாதிரியை எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் வழங்கி இருக்கிறேன். இது அந்த புனிதரை குறித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரின் நீர்தாமே எரேமியாவை அழைத்த பொழுது அவரை அரண்சூல் நகராக, இரும்பு தூணாக,
வெள்ளிச்சுவராக மாற்றுவேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீரும் சிறு வயதிலேயே எங்கள் புனிதரை அழைத்ததற்காய் உம்முடைய வார்த்தையின் மீதும் அன்பு தாயின் மீதும் ஈடு இணையில்லாத தாங்கத்தை கொண்டிருக்கக்கூடிய சிறுவனாய் நீர் தேர்ந்தெடுத்து உருவாக்கிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாய் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கும் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு ஆண்டவரே, நன்றியோடு உம்மை குறித்து நாங்கள் மகிழ்கிறோம் தேவரே. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் இயன்றளவு பின்பற்ற கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை நான் அல்ல, எப்பொழுதும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார் என சொல்லி அவருடைய தாய் தன் பிள்ளைகளை எல்லாம் உம்மீதான தெய்வ பயத்திலும் ஆண்டவரே, உம்மீதான பக்தியிலும் வளர்த்தெடுத்தது போல இதோ ஒரு தாயாய், தந்தையாய், உறவினராய் எங்களுக்கு முன் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிமுகம் செய்யக்கூடியவர்களாய் மாற்றியுள்ளோம் ஆண்டவரே. இதோ இவர்தான் உன்னுடைய தாய், இவர்தான் உன்னுடைய தந்தை, இவர்தான் உன்னுடைய அண்ணன், உன் அக்காள், உன் சகோதரி என சொல்லி, உன் உறவு என சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பல மனிதர்களை அறிமுகம் செய்கிறோம். அவர்கள் வளர்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக தகப்பனே நாங்கள் உம்மை அறிமுகம் செய்ய வேண்டும். இதோ இவர்தான் உன்னுடைய வானக தந்தை, இவர்தான் உன்னுடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து, இவர்தான் உன்னை வழி நடத்துகின்ற ஆவியானவர் என சொல்லி தகப்பனே நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் உம்மை அறிமுகப்படுத்துகின்ற மேலான பெற்றோராய், உறவினராய் மாற நீர் எங்களை பயன்படுத்தியருளும் ஆண்டவரே. கடவுள் உங்களை பார்க்கிறார், நீங்கள் பேசுவதை, நீங்கள் செய்வதையெல்லாம் அவர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லி புனித தொன்போஸ்கோவின் தாய் தன் பிள்ளைகளை எல்லாம் தெய்வ பக்தியிலே வளர்த்தெடுத்தது போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உம்மீதான பக்தியில் வளர்த்தெடுக்க கிருபை செய்துள்ளோம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் எதிலும் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் மனம் நோகாமல் அனைவருக்கும் கொடுங்கள் என சொல்லி அவருடைய தாய் அவரை வளர்த்தெடுத்தது போல உங்கள் முன்னால் வேதையோடு ஒரு மனிதர் வருகின்ற பொழுது அவருடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து மகிழ்ச்சியை நீங்கள் உண்டாக்குகின்ற பொழுது நீங்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்குமே பணிவிடை செய்கிறீர்கள் என்ற அறிவுரையின்படி ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே உம்மை நோக்கி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திசை திருப்பக்கூடிய பெற்றோராய், உறவினராய் மாற்றியுள்ளோம் ஆண்டவரே. தன் சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் அவர் பணி செய்த பொழுது கூட தன் பணியின் நிமித்தமாக தன் கடமையிலிருந்து ஒரு நாளும் அவர் விலகிச் செல்லாமல் சோர்ந்து வந்த நாட்களில் எல்லாம் மாலை நேரத்தில் தன் பிள்ளைகளை அமர வைத்து அவரே மறைக்கல்வி எடுத்தாரே. மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியராய் இந்த தாய் மாறியது போல தகப்பனே எங்களுக்கு இருக்கின்ற பணிகளை, கடமைகள் எல்லாம் உணர்ந்தாண்டவரே நாங்கள் நல்லதொரு முன்மாதிரியாக, தாயாக, தந்தையாக மாற இருக்கிறவே சுதரமார்கள். தன் தாய் கற்றுக் கொடுத்த எல்லா படிப்பினைகளையும் தனக்குள் வாங்கி கொண்டாண்டவரே உம்மை நோக்கியே தன் வாழ்நாள் முழுமைக்கும் பயணம் செய்த எம் புனிதரை போல நாங்களும் ஆண்டவரே தீராத தாகத்தோடு உம்மை நோக்கி நடைப்பயணம் செய்ய கிருபை செய்துள்ள ஆண்டவரே. உலகத்தின் மீது எங்கள் கவனத்தை செலுத்தி நாங்கள் பாதை மாற்றம் அடைந்து விடாமல் தகப்பனே தன் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை தொன்போஸ்கோ மிகவும் உறுதியாக உம்மீது நிலைத்து நின்றாரே. தன் வாழ்க்கைக்கு பிறகு கூட ஆண்டவரே தன் பணிகளெல்லாம் தொய்ந்து போகாதபடிக்கு ஒரு திரு அவையை ஆரம்பித்தாண்டவரே. அந்த அவையினுடைய அருள் தந்தையர், அருள் சகோதரர், அருள் சகோதரிகள் வழியாக தன் அன்பு பணியை அவர் தொடர்கிறாரே. அன்பு தகப்பனே, அவர்களைப் போல எங்கள் வாழ்க்கைக்கு பின்னரும் ஆண்டவரே நாங்கள் பலருக்கு முன்மாதிரியாய் மாறுகின்ற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்க தேவரே நீர் எங்களுக்கு அருள் செய்துள்ள ஆண்டவரே. எங்கள் பலவீனம், உலகத்தை நோக்கி எங்களுடைய கவனம், பார்வை நாங்கள் உண்மை நோக்கி முழுமையாய் திரும்புவதற்கு ஒரு தடையாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் கொடுத்திருக்கின்ற அத்துணை சகல புனிதர்களும் ஆண்டவரே எங்களுக்கு முன் ஒரு பாடமாய் விளங்குகிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பணி செய்த புனித தொன்போஸ்கோ எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு மிகச்சிறந்த பாடமாய் இருக்கிறார் ஆண்டவரே. அவரை போல நாங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை பின்பற்ற நீர் எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே,
எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்பின் ஆண்டவரே, பவுலடிகளார் அப்படியே ஆண்டவரே உம்மை பின்பற்ற ஆசைப்பட்டார். நீர் கொண்டிருந்த மனநிலையும் உம்முடைய இருதயமும் அவருக்கு தேவை என சொல்லி ஆசைப்பட்டார் ஆண்டவரே. அதுபோலத்தான் பவுலை போல புனித தொன்போஸ்குவின் இதயமும் உம்மை அப்படியே பின்பற்ற வாழ்ந்து காட்ட ஆசைப்பட்டது ஆண்டவரே. தன்னோடு இருக்கிற சக தோழர்கள் தீய வார்த்தை பேசிய பொழுதெல்லாம் இவர் மனம் வேதனையுற்றார், காயப்பட்டார். அவர்களை எல்லாம் திருத்தினார் ஆண்டவரே, நல்வழிப்படுத்தினார். சிறு வயதிலிருந்தே திவ்ய நற்கருணையின் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆண்டவரே. பாவ சங்கீதத்திலே பங்கெடுத்து தன் ஆன்மாவை எப்பொழுதும் ஆண்டவரே தூய்மையாய் வைத்திருப்பதிலே அவர் கருத்தாய் இருந்தார். நாங்களும் ஆண்டவரே ஜெபமாலை ஜெபிப்பதிலும் திவ்ய நற்கருணையில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதிலும் அன்னையின் பரிந்துரையை நாடுவதிலும் எங்கள் ஆன்மாவை நாங்கள் தூய்மைப்படுத்த ஒப்புரவு உற்சாகத்திலே பங்கெடுப்பதிலும் ஆண்டவரே எங்கள் புனிதரை போல நாங்கள் வாழ கிருபை செய்தலும் தகப்பனே. இது ஆண்டவருடைய பணிக்கு முன்னால் கவனச்சிதறல் வருகின்ற பொழுதெல்லாம் மக்களை மீண்டுமாய் ஆண்டவரை நோக்கி கவனத்தோடு திருப்பி வருவதிலே தொன்போஸ்கோ தன் வாழ்க்கையை சிறு வயதிலே அர்ப்பணித்தார் ஆண்டவரே. எப்படியெல்லாம் நான் சிறுவர்களை நெறிப்படுத்த முடியும், எப்படியெல்லாம் சிறுவர்களை நான் ஆண்டவரிடத்திலே அழைத்து செல்ல முடியும் என சொல்லி தகப்பனே அந்த வழிகளை எல்லாம் அவர் கண்டுபிடித்தார் ஆண்டவரே. இது சிறை கைதிகளை கூட ஒரு நாள் முழுமைக்கும் தன்னோடு வைத்திருந்த ஆண்டவரே. உம்மை பற்றிய வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே. உம்மை அவர்களுக்கு அவர் அறிமுகம் செய்தார் ஆண்டவரே. நாங்கள் இன்றும் கூட நீர் அறிவிக்கப்படாத பல மக்களுக்கு மத்தியில் உம்மை உம்முடைய வார்த்தையை அறிவிக்க கிருபை செய்துள்ளோம் தகப்பனே. தன்னிடத்திலே பணம் இல்லாத பொழுது கூட உம்முடைய ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு தேவையான பொருளுதவி இல்லாத பொழுது கூட தகப்பனே அவர் சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே நிலைத்திருந்தார். தேவரே நீர்தாமே அவருக்கான பாதைகளை எல்லாம் திறந்து வைத்தீர் ஆண்டவரே. ஒரு பணியும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒரு பணியும் பாதையிலே நிற்காதபடி ஆண்டவரே எல்லாம் செவனே நிறைவடைய நீர் இறுதி பணி வரை துணை இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உம்மீது எங்கள் பாரத்தை எல்லாம் போட்டுவிட்டு ஆண்டவரை பணி செய்கின்ற பொழுது அந்த பணி முழுமையாய் நிறைவடைய கிருபை செய்துள்ளோம். அன்பின் ஆண்டவரே, தன் வாழ்க்கையினுடைய இறுதி நொடிப்பொழுதிலே தொன்போஸ்கோ தன் பிள்ளைகளை எல்லாம் நோக்கி, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்காக மோட்சத்திலே நான் காத்து கொண்டிருப்பேன். நீங்கள் திவ்ய நற்கருணை மீதும் அன்னை மரியாள் மீதும் நம்பிக்கை கொண்டிருங்கள் என சொன்னாரே, அதன்படி ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற கிருபை செய்துள்ளோம். தன் பணிகளை எல்லாம் தன்னோடு அவர் முடித்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே. தன் பணிகளுக்காக ஒரு திரு அவையை துவங்கினார் தகப்பனே. இதோ இன்றைய நாளில் கூட உலகம் முழுமைக்கும் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை அருள் தந்தையரை அருள் சகோதரி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புனித தொன்போசு கொண்டிருந்த அதே மனநிலை அவர்களுக்குள் ஊற்றெடுக்க கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. இளைஞர்களை தேடிச் செல்லுகின்ற பொழுதெல்லாம், சிறுவர்களை தேடிச் செல்லுகின்ற பொழுதெல்லாம், ஒன்றுமில்லாத மக்களை தேடிச் சென்று பணி செய்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே இதோ நீர் தொன்போஸ்கோடு துணை இருந்த ஆண்டவரே. அவர் செய்த அத்துணை காரியங்களிலும் வெற்றியை முழுமையான பலனை கொடுத்தது போல இந்த பணியாளர்கள் எல்லாம் நிறை பலனை அனுபவிக்கின்ற கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. தன்னலம் நாடாமல் சுய விளம்பரத்திற்கு இடம் கொடாமல் எப்படியாக புனிதர் பணி செய்தாரோ அதுபோல ஆண்டவரே அவருடைய நாமத்தை சொல்லி பணி செய்கின்ற எல்லாருடைய பணிகளும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உலகெங்கும் தங்கள் கிளைகளை எல்லாம் பரப்பி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட நீர் அவர்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அன்பின் பிரலகு பிதாவே, உம்மை நம்புகிற எல்லா மக்களுக்கும் நீர்தாமே காவலாய் இருந்தும் வழிகாட்டியாய் இருந்தவர்களெல்லாம் வழி நடத்துகின்றீர். இந்த நாளில் கூட இளைஞர்களின் தோழனாய் தந்தையாக இருக்கிற புனித தொன்போஸ்கோ வாழ்க்கையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தேவரீர், நாங்கள் தியானித்ததை கேட்டதை எல்லாம் மறந்து போய்விடாமல் இயன்ற அளவிற்கு ஆண்டவரே எங்கள் பங்கிலே எங்கள் பகுதியில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் அன்பு செய்த ஆண்டவரே அவர்களை உம்மை நோக்கி வர நீர் எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. தனக்கு முன் சிறுவர்கள் தீய வார்த்தைகள் பேசிய பொழுது கோபம் கொண்டு தொன்போஸ்கோ அவர்களை தாக்குகிறார். ஆனால் நீர்தாமி அவருக்கு தோன்றி அடிப்பதனால் அல்ல, அன்பினால் அவர்களை நீ மாற்ற என சொன்னீரே. எங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் அன்பின் வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி அழைத்து வந்து
இந்த உலகம் முழுமைக்கும் ஆண்டவரே உடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற மக்களாய் நாங்கள் மாறி இன்னும் அதிகமான மாட்சியை உமக்கு நாங்கள் கொடுக்க தேவரே நீர்தாமே எங்களுக்கெல்லாம் மருள் வளங்களை தந்துள்ளபடியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, புனித தொன்போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் எந்நாளும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க தூயதுன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூயதுன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகத்திலே இறை வார்த்தையின் வழியில் எந்நாளும் எப்போதும் இப்பாரினில் வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூயதுன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூயதுன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு